ஆதித்தருளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பிலே இன்று 16வது நாள் நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பாசுரமானது திருப்பாவைக்கு நடுநாயகமாக விளங்கக்கூடிய ஒரு பாசுரமாக இருக்கிறது. இன்றைய பாசுரம், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்கிறவாய், ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேர்ந்த நிலக்கதவம் நீக்கேலோ எம்பாவாய் என்கிற பாசுரம். முதல் 5 பாசுரங்கள் மூலமாக பகவானுடைய 5 நிலைகளை சொல்லி, அதிலே 5வது நிலையான அச்சாவதார நிலையிலே ஈடுபடுவது நமக்கு சுலபமானது என்பதை நமக்கு காண்பித்து கொடுத்தார். அதற்கு அடுத்தாற் போல வருகிற 10 பாசுரங்கள் மூலமாக இந்த நோன்பிலே ஈடுபடுவதற்குண்டான ஆர்வம் உள்ளவர்களை, சககாரிகளை எழுப்பி அவர்களை எல்லாம் இந்த கோஷ்டியிலே சேர்ப்பதாக நமக்கு சொன்னார். அதை நம் பூர்வாச்சாரியர்கள் 10 ஆழ்வார்களை இதில் வரிசைப்படுத்தி கொடுத்திருந்தார். இதனால் வரை இந்த நோன்பை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும், இந்த நோன்பிலே யார் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எல்லோரையும் ஒருங்கிணைத்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். இன்றைய பாசுரத்தில் நம் இதுவரை கோஷ்டிகளைத்தான் எழுப்பிக் கொண்டிருந்தோம். இப்போது கண்ணனுடைய நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு சென்று அவர்களையெல்லாம் எழுப்பக்கூடிய ஒரு பாசுரங்கள் தான் இனி வரக்கூடிய பாசுரங்கள். முதல் 5 பாசுரங்கள் பகவானை பற்றியது, அடுத்து வரக்கூடிய 10 பாசுரங்கள் அடியவர்களை பற்றியது, இனி வரக்கூடிய 7 பாசுரங்கள் யார் யாரை முன்னிடுகிறார்கள் என்றால், நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு சென்று கோயில் காப்பான், வாசல் காப்பான், நந்தகோபர், யசோதை பிராட்டி, பலராமர், நப்பின்னை என்று எல்லோரையும் முன்னிட்டு கொண்டு கண்ணனை எழுப்புவதாகத்தான் இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கிறது. ஏன் இப்படி எல்லோரையும் முன்னிட்டு கொண்டு போக வேண்டும்? நேரடியாக பகவானுடைய திருமாளிகைக்கு சென்று விட்டோமே, அவரையே நாம் சன்னமடையலாமே என்றால், நாம் இந்த நோன்பை துவங்குகிற போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். என்ன உறுதி எடுத்திருக்கிறோம்னா, செய்யாதன செய்யோ, பெரியோர்கள் எதை எதை செய்யவில்லையோ அந்த காரியத்தை எல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். அதனால்தான் வைணவர்களை சொல்லுவார்கள், சொல்லுவதை சொல்லும் கிளிப்பிள்ளைகள். முன்னோர்கள் என்ன சொன்னார்களோ அதை வழிபற்றித்தான் நாம் இங்கே செயல்பட வேண்டும். அதனால அவர்கள் என்ன செய்தார்கள்? பகவானை சரணமடைகிற போது பாகவதர்களை முன்னிட்டு, அடியவர்களை முன்னிட்டு கொண்டு போய் தான் சரணமடைந்தார்கள். அதனால அதே நிலையிலே நாங்களும் செய்வோம் என்று அந்த சபதத்தை, அந்த உறுதியை நிறைவேற்றும் முகமாகத்தான் இந்த கோயில் காப்பானில் இருந்து எல்லோரையும் முன்னிட்டு கொண்டு கண்ணனிடத்திலே போய் சேர்கிறார். இதை பற்றி நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு பெரியாழ்வார்? வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று நமக்கு நம்மாழ்வாரும் சொல்லியிருக்கு. நம்ம போய் பகவானை சரணமடையணும்னா வேதம் வல்லார்களை கொண்டு. இந்த வேதம் வல்லார்கள்னா வேதம் படித்தவர்கள் அர்த்தமல்ல. நம்மை போன்ற பிரபன்னர்களாக இருக்கக்கூடிய பாகவதர்களை முன்னிட்டு கொண்டும் போய் நாம் சரணமடைய வேண்டும் என்று நமக்கு நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறார். பாஞ்சராத்திர சாஸ்திரமும் என்ன சொல்லுகிறது என்றால், பகவானுடைய சன்னதிக்கு போகிறோம் என்றால் நேர பெருமாள்கிட்ட போயிடக்கூடாது. அந்த துவஜஸ்தம்பத்தில் பலிபீடத்தின் அருகிலே நாம் தண்டன் சமர்ப்பித்து அங்கே இருந்து வலமாக வந்து ஆழ்வாராச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு
அதற்கு பிறகு தாயார் இடத்திலே சென்று, அதற்கு பிறகு ஆண்டாள் இடத்திலே சென்று, பிறகுதான் வந்து நாம் பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ற ஒரு நியதியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த நிலையிலே மைனவர்களை முன்னிட்டுத்தான் நாம் இதை சரணமடைய வேண்டும் என்கிற ஒரு நிலையை நமக்கு பின்னுள்ளவர்களுக்கு காண்பித்து கொடுப்பதற்காகத்தான் இனி வரக்கூடிய 7 பாசரங்கள் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் இதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். சரி, இங்கே ஈடுபடக்கூடிய நோன்பிலே ஈடுபடக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்னா, நம்மாழ்வார் சொன்னதையும் பாஞ்சராத்திர சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் அறிந்தவர்கள் இந்த நோன்பிலே ஈடுபட்டிருக்கிறார்களா? ஏன்னா ஆயர்பாடியில் இருக்கிற ஆயர்களுக்கும் ஆயர் பெண்களுக்கும் ஞான குறைவு, சாஸ்திரங்கள் எல்லாம் தெரியாது என்று சொல்லியிருக்கிறோமே. இவர்களுக்கு எப்படி இந்த கிரமம் தெரிந்தது? யாராவது சொல்லி கொடுத்தா தானே தெரியும். அவர்களுக்கு கல்வியே பெரிய விஷயம். அதில் இந்த நடைமுறைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த நடைமுறையை தெரிந்து ஆண்டாள் நாச்சியார் எப்படி இதிலே கடைபிடிக்கிறார் என்று பார்க்கிற போது, வைணவ குலத்திலே பிறந்ததனாலே, வைணவ சம்பிரதாயத்தின் தொடர்பு இருப்பதனாலே இந்த ஞானம் தன்னை போலே வந்து அவர்களுக்கு சேர்ந்தது. அப்போ ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டும், சொரூபத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் நாம் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர்களாக இருக்க வேண்டும், உயர்ந்ததான ஞானங்களை எல்லாம் கற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் நமக்கு இருக்கிறதா? யாருக்கு இது கிடைக்கும் என்கிற சந்தேகம் நமக்கு பல பேருக்கு இருக்கு. சாமி, நான் சாதாரண ஒரு குலத்திலே பிறந்து விட்டேன், எனக்கு இந்த ஞானங்கள் எல்லாம் கிடையாது, நான் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உயர்ந்த குலத்திலே பிறந்திருக்க வேண்டுமே என்கிற வருத்தம் நம்மிலே பல பேருக்கு உண்டு. இது காலகாலமாக உண்டு. ஆனால் அந்த சம்பிரதாயத்தை தகர்த்து எரிகிறார் ஆண்டாள் நாச்சியார். என்ன சொல்றாருன்னா, எது மேலான பிறப்பு, எது உயர்ந்ததான பிறப்பு, அதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றாங்கன்னா, எது மேலான பிறப்பு என்று நாம் பார்க்கிற போது பகவானுடைய சம்பந்தத்தாலே உண்டான பிறப்பு தான் மேலான பிறப்பு. இல்லைங்க, அவர் வர்ணத்தில் மேல் வர்ணத்தில் பிறந்திருக்கிறார், அவர்தான் உயர்ந்தவர். திருப்பானாழ்வார் மிகவும் பின்தங்கிய தாழ்ந்த குலத்திலே பிறந்ததுனாலே ஸ்ரீரங்க மண்ணையே மிதிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அவருக்கு என்ன நிலை ஏற்பட்டது? ஸ்ரீரங்கத்திலிருந்து தலைமை பக்தராக இருக்கக்கூடியவரை வந்து தன் தோளிலே சுமந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டது. இங்கே எதனாலே உயர்வு? அவர் பிறந்த குலத்தினாலே அல்ல, அவர் இருந்த ஞானத்தினாலே, பக்தியினாலே அவருக்கு ஏற்பட்டது. அதனால நமக்கு எது மேலான பிறப்பு என்று சொன்னால், பகவத் சம்பந்தத்தாலே உண்டாகிற பிறப்பு தான் மேலான பிறப்பு. சரி, நமக்கு எது உயர்ந்த ஞானம், எது உயர்ந்த கல்வி நம்மிடத்தில் என்று சொன்னால், நான் நிறைய படிச்சிருக்கிறேன், இங்கே நான் உயர்ந்த கல்லூரிகளிலே படித்திருக்கிறேன், அதற்கு மேலே வெளிநாடுகளெல்லாம் சென்று பெரிய பெரிய ஆராய்ச்சி படிப்புகள்லாம் படித்திருக்கிறேன் என்று சொன்னால் அது உண்மையான வித்தை அல்ல. உண்மையான வித்தை நமக்கு முக்திக்கு காரணமாக எது இருக்கிறதோ அதுதான் உண்மையான வித்தை. இப்போ நமக்கு இருக்கிற நம்ம பல பேர் பள்ளி படிப்பை கூட தாண்டி இருக்க மாட்டோம். அப்போ நம்மக்கிட்ட ஞானம் இல்லைன்னு அர்த்தமானா? பெரிய பெரிய கல்லூரியிலே படித்து பேராசிரியர்களாக பணியாற்றுகிறவர்களை விட நமக்கு இங்கே ஞானம் அதிகம். ஏன் ஞானம் அதிகம் என்று சொன்னால், பரமத்தை பற்றிய ஞானம் நமக்கு இருக்கிறது. யார் பரமாத்மா என்கிற தெளிவு நம்மிடத்திலே இருக்கிறது. எங்கே போய் நாம் சேர வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடு நமக்கு தெரிவதனால நம்மிடம் இருப்பதுதான் மேலான வித்தை. அப்போ முக்திக்கு காரணமாக ஞானம் எதுவோ அதுதான் பிரதானமான வித்தை என்று சொல்கிறார். நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே எது மேலான காரணம்? ஒரு கர்மத்தை, காரியத்தை செய்கிறோம் என்றால் அது மேலானதா இல்லை அது சற்று தாழ்ந்ததா என்ற முடிவு எப்படி செய்கிறோம்? நம்மளாம் முடிவு எடுத்துக்கிறோம். நமக்கு மனசில் சரின்னு பெற்று ஒரு காரியத்தை நாம் செய்தோம்னா அதை என்ன செய்வோம்? அதான் மேலான காரியம், அதான சிறந்ததான கர்மம் என்று சொல்றோம். அப்படி அல்ல. எது உலகத்திலே சிறந்ததான கர்மமாக கருதப்படும் என்னால் பகவத் கைங்கரிய ரூபமான கர்மம். பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய கைங்கரியம் தான் மிகப்பெரிய ஒரு கர்மம்.
அதுதான் பிரதானமாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்போ எது மேலான பிறப்பு? பகவானுடைய சம்பந்தத்தினாலே ஏற்பட்ட பிறப்பு தான் மேலான பிறப்பு. எது மேலான வித்யை? முக்திக்கு எது காரணமாக இருக்குமோ அதுதான் மேலான வித்தை. எது சிறந்ததான கர்மமாக இருக்கும்னா பகவானுக்கு சம்பந்தப்பட்ட கர்மங்கள் எதை செய்கிறோமோ அதுதான் மேலான கர்மம். இதை விட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அவங்க உயர்ந்தவங்க, இவங்க உயர்ந்தவங்க, இவங்க செய்கிற காரியம் தான் சிறந்தது என்று நாம் இருக்கிறோம். அதனால அந்த எந்த குலத்திலே பிறந்திருந்தாலும் கூட அவர்கள் இந்த 3 விஷயங்கள் யாரிடத்திலே நிறைந்திருக்கிறதோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஞானியாகிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியதான மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாக இது இருக்கிறது. இந்த நினைவு நம்மிடத்திலே வேண்டும். இது சாத்தியப்படுமா என்ற கேள்வி. ஆளவந்தார் பகவானிடத்திலே ஸ்தோத்திரம் பாடுகிற போது சொல்றார். என்ன சொல்றாருன்னா, வைதீக விதிகளும் எது சாஸ்திரத்தில் இதுதான் சம்பிரதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வைதீக விதிகளும் என்ன செய்கிறது? உன்னுடைய அடியார்களுடைய கம்பீரமான திருவுள்ளத்தை பற்றி அவர்கள் பின்னே செல்கிறது. இதுதான் முறை, இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா? உண்மையான அடியவர்கள் அதை மாற்றி செய்தா பகவான் என்ன செய்யறாராம்? இனிமே அதுதான் வாடிக்கும். சுயநலம் இல்லாமல் பகவான் மேலே பக்தியாலே ஒரு காரியத்தை அவர்கள் செய்தால் பகவான் என்ன சொல்றான்? இனிமே இதுதான் வாடிக்கை வச்சுக்கங்க. வைணவ சம்பிரதாயத்தை யாருடைய மதம்னு சொல்லணுமோ பெருமானுடைய தரிசனம் என்று சொல்லணும். ஆனால் அவரே என்ன செஞ்சாரு? எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமான் பெயரிட்டு நாட்டி வைத்தார். இது என்னுடைய தரிசனமே அல்ல, இது எம்பெருமானாருடைய தரிசனம், இது அவருடைய கோட்பாடு, அதிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துவிடு. அப்ப பெருமாள் செய்தது பெருசா, ராமானுஜர் செய்தது பெருசான்னா ராமானுஜர் செய்ததைத்தான் பெருமையாக எடுத்து காட்டுகிறார் பெருமாள். ஏன்? இந்த சம்பிரதாயத்தை வளர்த்த அந்த பெருமையை நாமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமாள் அதை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆக உண்மையான பக்தியோடு சுயநலமில்லாமல் செயல்படக்கூடிய அவனுடைய அடியவர்கள் செய்யக்கூடிய அனைத்துமே சாஸ்திரங்கள் தான் அப்படின்னு சொல்லுவார். அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லெல்லாம் நல்ல சொற்களாகவே இருக்கும். ரசவாதம் கற்றிருக்கிறான்னு ஒருத்தர் இந்த சித்த யோகத்தில் கற்று எதை தொட்டாலும் பொன்னாயிரும் சொன்னா, அப்படிப்பட்டவன் ஒருவன் இருக்கிற இடத்துல தொட்டதெல்லாம் பொன்னாகுமா போல பிரமேயம் கைப்பட்டவன் சொல்லுகிற சொல்லெல்லாம் சிறந்த சொல்லாகும். பகவான் தான், அவன்தான் பரமாத்மா என்ற நிலையை உணர்ந்து ஒருவன் எந்த வார்த்தையை சொல்லுகிறானோ அதுவே சிறந்ததான வார்த்தையாக ஆகிறது என்று சொல்றான். அதன் அடிப்படையில் தான் என்ன சொல்றாங்க? ஒரு அடியவனை முன்னிட்டு, ஒரு பாகவதனை முன்னிட்டு நாம் போய் பகவானை சரணமடைய வேண்டும். காஞ்சி வரதர் சொன்ன 6 வார்த்தைகளிலே இது ஒரு வார்த்தையும் உண்டு. ஒரு பாகவதனை அண்டி இருத்தல். நமக்கு நல்ல கதி ஏற்படும் என்ன செய்யணும்? தானம், தர்மம், தவம், தியானம் எல்லாம் பண்ணி லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து கிடைக்குமான்னா ஒரு உண்மையான பாகவதனை அண்டி இருந்தால் அதன் மூலமாகவே நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற விஷயத்தை சொல்லுகிறார். அப்படி அண்டி இல்லைன்னா என்ன ஆகும்? சூர்பனகைக்கு ஏற்பட்ட கதிதான் நமக்கு ஏற்படும். சூர்பனகை பெருமாளை சரணமடைன்னு தான் போன நோக்கம் என்னமோ நல்லது, ஆனால் போன வழி சரியில்லை. நேராக பெருமாள்கிட்ட போய் என்னை ஏற்றுக்கன்னு போய் நின்றேன். அவன் என்ன சொன்னாரு? அதுக்கு நான் ஆள் இல்லை, அதோ எங்கள் தம்பி ஒருத்தர் இருக்கிறான் லட்சுமணன், அவனை போய் பாருன்னு. சீதாபிராட்டி அருகில் இருக்கிற போது சீதாபிராட்டியை சரணமடையாமல் நேர சூர்பனகைக்கு என்ன செய்கிறார்? ராமன்கிட்ட போய் சரணமடைந்தார். அடைந்தது மாத்திரமல்ல, என்ன சொன்னான்? சீதைக்கும் மேலானவள் நான் போய் நின்னான். என்னாச்சு? மூக்கர் வெட்டு அவள் பிறந்த குலமே அழிந்ததுதான் மிச்சம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு அடியவனை முன்னிட்டு நாம் போய் சரணமடைய வேண்டும். சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, மோட்சமடைய விரும்பிய நான் பகவானை சரணமடைகிறேன். மோட்சம் அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்ற நினைவு வந்துவிட்டால் நான் என்ன செய்கிறேன்? பகவானை சரணமடைகிறேன் என்று வேதம் சொல்கிறது. வேதத்திற்கு நமக்கு தமிழ் பெயர் என்னன்னா மறை.
அது உண்மையான விஷயங்களை வெளிப்படையாக சொல்லாது, கொஞ்சம் அப்படி மறைத்து தான் சொல்றாங்க இல்லையா? நடைமுறையில் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் இலைமறை காய்மறையா சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி உண்மையான விஷயங்களை சற்று மறைத்து கூறும், அதனால அதுக்கு பேரு மறை. ஆனா அது சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? பாகவதர்களை முன்னிட்டே, ஒரு அடியவனை முன்னிட்டே பகவானை சரணமடைய வேண்டும் என்ற விஷயத்தை தான் அந்த உபனிஷத்து மறைபொருளாக கூறியது. அதை என்ன செஞ்சாரு வால்மீகி? ராமாயணத்தில் விபீஷன் சரணாகதி அடைய வருகிற போது நேராக விபீஷன் வந்து நேராக போய் ராமனுடைய திருவடியில சேவிச்சு என்னை ஏத்துக்கன்னு சொல்லல. இலங்கையிலே இருந்து புறப்பட்டு வந்து ஆகாய மார்க்கமாக 4 பேரோட வந்து அங்கே நின்று கொண்டு என்ன சொல்லுகிறார்? நான் வந்து பகவானை சரணமடைய வந்திருக்கிறேன் என்று அவனிடத்திலே போய் சொல்லுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்று தகவல் அனுப்பித்தான் வர்றார். அப்ப என்ன சொல்றாரு? சாஸ்திரம் மறைச்சு சொன்னது, வால்மீகி கொஞ்சம் அது வெளிப்படுத்தி சொன்னார். ஒருத்தரை முன்னிட்டு தான் பகவானிடம் போக வேண்டும் என்ற விஷயத்தை இங்கே சொன்னார். அதனால விபீஷன் மூலமாக இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர்கள் சொன்னதை இங்கு ஆண்டாள் நாச்சியார் அனுஷ்டித்தே காட்டுகிறார். வேதம் மறைத்து சொன்னது, வால்மீகி கொஞ்சம் விபீஷன் மூலமாக வெளிப்படையாக சொன்னார். இங்கே ஆண்டாள் நாச்சியார் அந்த விஷயத்தை கடைபிடித்தே காட்டுகிறார். ஏன்னா பெரியாழ்வாருடைய மகள் இல்லையா? அதனால ஒரு வைணவர்களை முன்னிட்டுத்தான் பகவானிடத்திலே போக வேண்டும் என்ற சம்பிரதாயத்தை இங்கே ஆண்டாள் நாச்சியார் கடைபிடித்தே காட்டுகிறார் என்ற நிலையிலே தான் இன்று நமக்கு ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடிய பெருமை என்ன? ஏன் ஒரு வைணவனை முன்னிட்டு நாம் போய் பகவானை சரணமடைய வேண்டும்? நேரடியாக பகவானிடத்திலே சென்றால் நமக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற சங்கடங்கள்லாம் நமக்கு இருக்கு. என்ன செய்கிறோம்? நாம் செலவழிக்கிறோம், நாம் கோயிலுக்கு ரூபா கொடுக்குறோம், நாம் கட்டளைக்கு ரூபா கொடுக்குறோம், நேராக போய் பெருமாளுக்கு நிற்க வேண்டியதானே. சிலர் சொல்லிடுறாங்க, இது எதுக்கு பெருமாளுக்கும் இந்த பக்தனுக்கு இடையில யார் இன்னொருத்தர் என்ன வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பகவான் சர்வ சுதந்திரன், சரணம் அடைகிறோம், அதை செஞ்சு கொடுக்கணும் கட்டாயம் அவருக்கு என்ன இருக்குது? தேவைப்பட்டா செய்வார், தேவைப்படாட்டி ஒப்போ இன்னும் 4 ஜென்மம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சர்வ சுதந்திரனாக இருக்கக்கூடியவனிடத்தில் காரியத்தை பெற்றே தீர வேண்டும் என்ற முடிவோடு நாம் இருந்தோமானால் நாம் என்ன செய்யணும்? ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு போனோமானால் நமக்கு அந்த காரியம் பூர்ணமாக நிறைவேறும். இப்போ நமக்கு காரியம் நடக்கிறது பெருசா இல்லை வீம்பு பெருசா என்று பார்க்கிற போது பகவானிடம் நான் நேரே செல்வேன் என்கிற வீம்பை தவிர்த்து விட்டு ஒரு ஆச்சாரியனை, ஒரு பாகவதனை முன்னிட்டு பெருமாளிடம் போவது சிறப்பு. அதனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? அதுதான் வேதம் சொன்னது, ராமாயணம் சொன்னது என்பதைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு விஸ்தாரமாக சொல்லுகிறார். முதலிலே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு சொல்ற. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நமக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடியவன் யார்? பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன். நாராயணனை நாயகன் என்று சொல்ல வேண்டிய இந்த கோஷ்டியினர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கோயில் காக்கக்கூடியவனை நாயகனா என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லலாமா? இப்படி சொல்லலாம். அதை பற்றி தான் இன்ன வரைக்கும் நம்ம அந்த விளக்கத்தை சொன்னோம். ஏன்னா இந்த உலகத்தையே படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த பரமாத்மாவையே காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய நீ எங்களுக்கு நாயகனாக இருக்கிறாய், அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி நம்ம முன்னிடலாமான்னு கட்டாயமா சொல்லலாம். அதான் சொல்றாங்க, எவ்வளவு பாவம் செய்தவனாக இருந்தாலும், எவ்வளவு புண்ணியம் செய்தவனாக இருந்தாலும் மோட்சம் கிடைக்காது. பாவம் செஞ்சாலும் கிடைக்காது, புண்ணியம் செய்தாலும் கிடைக்காது. நம்ம புண்ணியமே செய்யக்கூடாது, பாவம் செய்ய வேணாம். புண்ணியம் செய்கிற போது நான் செய்கிறேன், என் பொருளை கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தோடு கொடுக்காமல் இருக்கும். இது யார் நமக்கு கற்றுக் கொடுப்பார்னா, ஒரு ஆச்சாரியனை அடைந்தால்தான் அவனுக்கு நமக்கு இதை கற்றுக் கொடுக்கும். எந்த நிலையில நின்று நாம் செயல்பட வேண்டும் என்று நம்மை நெறிப்படுத்தக்கூடியவன் ஆச்சாரியன். அந்த பகவானையே நமக்கு கொடுக்கக்கூடியவன் என்பதனால அவனை நாயகன் என்று சொல்வதிலே தவறில்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு, என்ன காரணம்? நமக்கு பகவானை காட்டி கொடுப்பவர் யார்? அவனுடைய குணசிறப்பை நமக்கு சொல்லுபவர் யார்?
அவனுடைய மேன்மைகளை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பவர் யாரு? ஆச்சாரியன் தானே. நமக்கு இங்கே கோவிந்தசாமி இருந்தாங்க, அவங்க இருந்து நமக்கு காட்டி கொடுக்க போய்த்தானே இவ்வளவு பேர் இதில் வந்து நம்ம கலந்து கொள்கிறோம். இப்படி ஒரு சம்பிரதாயமே நமக்கு தெரியாமல் போயிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? அப்ப காண்பித்து கொடுத்தவர்கள் தான் இங்கே நாயகன் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நமக்கு பகவானை காண்பித்து கொடுக்கக்கூடியவர்களோ பகவானை காவல் காக்கக்கூடியவர்களையோ நாம் நாயகன் என்று சொல்வதிலே தவறில்லை என்று சொல்லுங்க. சொல்றாங்க, ஒரு உயர்ந்த ரத்தனம் நமக்கு கிடைக்கிறது, அதை நமக்கு ஒருத்தர் கொடுக்கிறார். விலை மதிப்பற்ற பொருள் நமக்கு கிடைக்கிறது. இப்போ அவர் இனாமா கொடுத்துருக்கிறார். இதில் இப்போ நம்ம யாரை கொண்டாடுவோம்? இந்த பொருளை கொண்டாடுவோமா? இவ்வளவு உயர்ந்த பொருளை எனக்கு இனாமாக கொடுத்தாரு என்று அவரை கொண்டாடுவோமா? இன்றைய காலத்தில் கொடுத்தவங்களை மறந்துடும். கொடுத்தாரு, அதோட ஒரு வேலை முடிஞ்சிருச்சாங்க. இது எங்கே அடைய வைக்கலாம், எங்கே விற்கலாம், பணமாக்கலாம் அப்படின்னு. ஆனால் ரத்தினத்தை காட்டிலும் ரத்தினத்தை கொடுத்தவனையே நாம் கொண்டாட வேணும் என்றுதான் இங்கே நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் நமக்கு ஆளவந்தார் பகவானை சோஸ்திரம் பண்ண ஆரம்பிக்கிற போது அவருடைய ஆச்சாரியரான நாதமுனிகளை முன்னிட்டு துவங்கினார். அதை நிறைவுபடுத்துகிற போதும் அவருடைய ஆச்சாரியரான நாதமுனிகளை முன்னிட்டே அதை நிறைவுபடுத்தினார். அதை போன்ற ஆழ்வார்களும் பல இடத்திலே அடியவர்களுடைய மேன்மையை சொல்லி இருக்கிறார்கள். உன் அடியாருக்கு ஆட்படுத்தாய், உன்னுடைய அடியவர்களுக்கு என்னை ஆட்படுத்து என்றுதான் சொல்லியிருக்கிறார். அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன், அடியவர்களிடத்திலே கொண்டு போய் என்னை சேர்க்கக்கூடியவனாக இருக்கிறார். பெருமாள்கிட்ட என்ன கேட்குறாங்க பாருங்க, எனக்கு சொத்து கொடு, செல்வம் கொடு, எனக்கு வேற எதெல்லாம் கொடுன்னு கேட்கல, என்னைய கொண்டு போய் உன் அடியார்களிடத்திலே சேர்த்து விடு என்றுதான் கேட்கிறார். அப்ப ஆழ்வார்களும் அந்த நிலையில ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நஞ்சிய பட்டர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய சிசியரான நஞ்சியரிடத்துல பெருமாளே உனக்கு தஞ்சம் என்று இரும் அப்படிங்கிறாரு. ஒரு சூழ்நிலை கேட்கிறார், என்ன சாமி ஆச்சாரியனை சரணம் அடைஞ்ச பிறகு பெருமாளே தஞ்சம்னு சொல்லலாமா? பெருமாளே தஞ்சம்னு சொன்னாலும் நீ என்னைய தஞ்சம்னு சொன்னதான் அர்த்தம், எனக்கு அவருக்கும் பெருசா வேறுபாடு இல்லை, அதனால நீ பெருமாளே தஞ்சம் என்று சொல்லலாம் என்று சொல்லுங்க. அப்ப நாம பகவானை சரணமடைய வேண்டும் என்றால் ஒரு அடியவனை கொண்டு நாம் சரணமடைய வேண்டும். அதனால அவனை நாயகனே என்று சொல்வதே தவறில்லை அப்படின்னு சொல்றார். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய அப்படின்னு சொல்ற அந்த நாயகனுக்கே நாயகனாக இருக்கக்கூடியவனாக நந்தகோபன் இருக்கிறார். நாயகனாய் நின்ற நந்தகோபன்கிறார். உலகத்துக்கெல்லாம் நாயகன் யார் என்று பார்க்கிற போது பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன். அவருக்கு ஒரு நாயகனாக நந்தகோபன் இருக்க முடியுமா? அவ்வளவு சக்தி படைத்தவரா என்று கேட்கிற போது அவருக்கு அந்த சக்தி இருக்கிறதோ இல்லையோ, பெருமாளுக்கு அந்த ஆசை வந்துருச்சு. எல்லாரும் நம்மளை தலைவரே தலைவரே தலைவரேன்னு கூப்பிடுறாங்க. நாம தலைவரேன்னு கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் இல்லையே இந்த உலகத்தில். அதனால நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு போய் நாம் அங்கே இருக்க வேண்டும். அப்ப நமக்கு ஒரு நாயகனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்ற நிலையிலே தான் நந்தகோபனுக்கு மகனாக வந்து அவர் பிறக்கிறார். அவரை எல்லாரும் தந்தையே அப்பான்னு கூப்பிடும், அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் வேணும் என்று முடிவு செய்துதான் இங்கே வருகிறார். சகல லோகத்தில் இருக்கிற உயிர்களுக்கும் பிதாவாக இருக்கக்கூடிய பரமாத்மா என்ன செய்கிறார்? எனக்கு ஒரு பிதா வேண்டும் என்ற நிலையிலே தான் இங்கே வந்தார். அதான் நந்தகோபன், நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே நந்தகோபனுடைய கோயில்ங்கிறார். ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. நந்தகோபரும் பலராமரும் கண்ணனும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இப்ப நமக்கு பிரதானமான தலைவன் இங்க யாருன்னா கண்ணன். அப்ப அந்த வீட்டை பத்தி சொல்றதுனா எப்படி சொல்லணும்? கண்ணனுடைய திருமாளிகை என்று சொல்லணும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? நந்தகோபனுடைய கோயில்னு சொல்றாங்க. அப்ப பெருமாளுக்கு உண்டான முக்கியத்துவமே ஒரு இடத்துல கூட காணுமே என்று பார்க்கணும். ஏன் நந்தகோபனுடைய கோயில் என்று சொல்லுகிறார்கள்? பரமபதத்திலே நின்று அவர் அந்த கைங்கரியமெல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றார். என்ன கைங்கரியம் பார்க்கிறாரு? உட்காந்துக்கிட்டு நித்தியசூரிகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நித்தியசூரிகள் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அங்கே இருந்து ஆட்சி செலுத்துகிறார். அது அவருக்கு என்ன ஆகி போச்சா, சலிச்சு போச்சு. என்ன இதே வேலையா இருக்கு, அவங்க நம்மளை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம அவங்கள பார்த்து கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கோம், இதை தவிர இங்கே என்ன இருக்கு, எனக்கு இது பிடிக்கல, நான் என்ன செய்யணும்? நான் ஒரு சராசரி மனிதனாக போய் இருக்க வேண்டிய ஒரு கோயிலுக்கு நான் போவேன். எல்லாரும் என்னையவே கும்பிட்றாங்க, இது சரியில்லை எனக்கு. அவன் என்ன செய்யறாரு? நந்தகோபனுடைய
திருமாளிகையில் வந்து இருந்து கொண்டு நான் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லைங்க, யாரையும் காப்பாற்றணுங்கிற கட்டாயம் இல்லை, யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொன்ன கட்டாயம் இல்லை, நான் பாட்டு விளையாட்டு பிள்ளையாக வெண்ணெயை திருடி கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் பரமபதத்தை விட்டு இங்கே வந்தார். அந்த அவருடைய ஆசையை கெடுத்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றார், நந்தகோபனுடைய கோயில். ஏன்னா இவர் எதுக்காக வந்திருக்காருன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால என்ன சொல்றாங்க, நந்தகோபனுடைய கோயில் காப்பான். அப்படி இருக்கலாமா, அவன் அதுக்கு தான் ஆசைப்பட்டுருந்தது. பெரியாழ்வாரே சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவரை பற்றி சொல்லும்போது வாணி இளவரசுன்னு, வானத்திலே இருக்கக்கூடிய இளவரசன் தான், அதோட நின்னாரான்னா. அதுக்கு பிறகு நந்தகோன் இளவரசுங்கிற, அங்கேயும் அவன் இளவரசனாகவே இருக்கிறார், இங்கேயும் இளவரசனாக. இளவரசனாக இருந்தால் ரொம்ப தொந்தரவு, பெருசா சிந்திக்க வேண்டியது, நிர்வாகம் பார்க்க வேண்டியது, அப்பா பார்த்துக்கிறாரு, நம்ம பொழுதுபோக்கு அப்படி இருந்தால் போதும். இப்போ வானின் இளவரசனா, வானிலே அப்படித்தான் இருக்கான்னா, அவர் பரமபதத்திலே அப்படித்தான் இருக்கான். ஏன்னா அது வானவர் நாடுன்னு சொல்லிட்டார், நித்திய சூரியனுடைய நாடு, அங்கே நான் சும்மா தாங்க அவங்க கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு எளிய நிலையிலே இருக்க வேண்டும் என்று அவன் இருப்பதனால என்ன செய்கிறான், நந்தகோபனுடைய கோயில் அப்படின்னு சொல்றாங்க. பரமபதத்திலும் வானின் இளவரசு, அது வானவர் நாடாய். இவன் என்ன செய்யறாங்க, அங்கே இருக்கக்கூடிய நித்திய சூரிகளின் மடியிலே கிடக்கிறான். எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, செப்பரா நீங்க பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு ஒரு முடிவு பண்ணார், என்ன சொன்னார், ராமானுஜர் காலத்துக்கு பின்ன என்ன பண்ணிட்டாரு, லீலா உபதி நித்திய உபதி ரெண்டுமே உன்னுடைய சொத்து, உனக்கு நான் பட்டம் கட்டி வச்சுட்டேன், நீ எப்படியாவது நிர்வாகம் பார்த்தேன். அதனாலதான் ராமானுஜருக்கு இன்னொரு பேர் என்ன ஏற்பட்டது, உடையவர் என்கிற ஒரு நாமம், திருநாமம் அவருக்கு கிடைக்கிறது. அதனால என்ன செய்யறாரு, எப்படியாவது அடுத்தவங்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு பேசாமல் இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய நிலையில இருப்பதனாலே அவன் இருக்கக்கூடிய அந்த சன்னதியை நந்தகோபனுடைய கோயில் என்று சொல்வதிலே ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுவோம். அப்ப நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அங்க வந்து பார்க்குறாங்க, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த கண்ணனும் நந்தகோபரும் யசோத பிராட்டியும் பலராமனும் நப்பினை பிராட்டியும் எல்லோரும் ஒருங்கே இருக்கக்கூடிய இந்த கோயிலை காக்கக்கூடியவனாக யார் இருக்காங்க, கோயில் காப்பான் அப்படின்னு மொத்த கோயிலையும் காத்து கொண்டு ஒருவர் நிற்கிறார். இவங்களுக்கு காரியமாகணும், உள்ளே போய் கண்ணனை சேவிக்கணும். அதுக்கு என்ன செய்றாங்க, அந்த கோயில் காப்பானை புகழ்ந்து சொல்லுகிறார், கோயில் காப்பானே. இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்ததுனால அவருடைய பெயர் தெரியல. அப்ப என்ன சொல்றவரை, கோயில் காப்பானே என்று அவர் செய்யக்கூடிய தொழிலை இட்டு சொல்லுகிறார்கள். நம்ம சொல்றோம், நம்ம வீட்டில் ஒரு சமையல் செய்ய வந்தால் அவங்க என்ன சொன்னாங்க, சமயக்காரம்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க பேரை நம்ம பயன்படுத்துவதில்லை, செய்கிற தொழிலை கொண்டு அவருக்கு அடையாளம் சொல்றோம். இங்க என்ன சொல்றாங்க, கோயிலை காப்பதனாலே கோயில் காப்பானே என்று அவன் செய்யக்கூடிய தொழிலை இட்டு சொல்லுகிறார். இப்படி சொல்லலாமா, அவர் பேர் இருக்கும்போது இப்படி சொல்லலாமா, தவறு இல்லையா? வேறு விதமான அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய நிலையிலே தான் தொழிலை இட்டு சொல்லக்கூடாது. இங்கே அவர் செய்யக்கூடிய கோயில் காக்கிறது மிகப்பெரிய கைங்கரியம், பகவானுக்கு அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய கைங்கரியம். அதனாலே பகவத் சம்பந்தத்தாலே உண்டான அந்த தொழிலை இட்டு சொல்லுவது அவருக்கு மிகப்பெரிய சிறப்பு. பெரியாழ்வாருக்கு என்ன பேரு, மாலாகாரர். எப்படி நீங்க மாலாகாரன்னு சொல்லலாம், நான் பூ கட்டுறவே நீங்க சொல்லலாமா, நான் சண்டைக்கு பண்ணாரா, மாலாகாரர் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்று ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவர் பகவானுக்கு செய்கிறார் அந்த மாலை கைங்கரியம், அந்த புஷ்ப கைங்கரியத்தை. அதனாலே அவரை மாலாகாரர் என்று சொல்லி அழைத்தார்கள். அதனாலதான் உத்தமமான பக்தர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அவர்கள் பிறந்த ஊரை கொண்டோ இல்லை அவர்கள் பிறந்த குலத்தை கொண்டோ அழைப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதில்லை. பகவானுக்கு அவர் செய்யக்கூடிய கைங்கரியத்தை தொண்டை முன்னிட்டு சொன்னால் மிகவும் சந்தோஷிக்கிறார்கள். இப்போ கூட பெரிய பெரிய சன்னதிகளை பார்க்குறோம், அங்கே என்ன செய்வாங்க, புஷ்ப கைங்கரியம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேர், தினந்தோறும் கோயிலிலே மணி அடிக்கிறவருக்கு ஒரு பேர், இந்த பல்லக்கு தூக்கிட்டு வர்றவங்களுக்கு ஒரு பேர், அந்த பேரை சொல்லித்தான் கூப்பிடுவார்கள். ஏன்னா அதுதான் அவர்களுக்கு உகப்பு. நான் பகவானுக்கு இந்த கைங்கரியத்தை செய்கிறேன் என்கிற அந்த உறுதி நமக்கு அங்கே நிலைப்படுகிறது. அதனாலதான் என்ன செஞ்சாங்க, அனந்தாழ்வானுக்கு பேர் என்ன, ஆதி சேஷன். அவருக்கு பேர் என்ன, சேஷன்னா அடிமை. அதுலயும் என்ன சொன்னாங்க, ஆதிசேஷன், அவர் தாங்க முதன்மையான அடிமை.
அடிமைங்கிறதே அவமானம் நினைக்கிற காலத்தில் இவர் என்ன சொல்றாரு, நான் தான் முதல் அடிமை, பகவானுக்கான முதல் அடிமையாக நான் இருக்கிறேன் என்று ஆதிசேஷா என்று சொல்லுகிற போது அவன் மிகவும் மகிழ்வடைகிறார். அதனால இவரை கோயில் காப்பானே என்று அழைப்பதிலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்றார். அதை சொல்லும் போது இன்னொரு விஷயம் வெளிப்படும். கோயில் காப்பானே என்று சொல்லுகிற போது இந்த உலகத்தை எல்லாம் காக்கக்கூடிய இயல்பை உடையவன் யார்? கண்ணபெருமான். இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய கடவுள் யார்? படைத்தது அவர் தான், ரட்சிக்கிறது அவர் தான். இருந்தாலும் ரட்சிக்கக்கூடியவன் என்று சொல்லுகிற போது காக்கும் இயல்பவன் கண்ணபெருமான் என்று அவனையே உலகத்தை காக்கக்கூடியவன் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த கோயில் காப்பான் என்ன செய்கிறாரு? அவரையே காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவனுக்கு இப்போ காவல் தேவைப்படுது. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் அவருக்கு ஆபத்து அதிகம். கம்சனால எந்த நேரத்தில் எந்த ரூபத்திலே அவனுக்கு ஆபத்து ஏற்படும் என்று நாங்கள் வயிறெறிந்து கிடக்கிறோம். அதான் சொல்றாங்க, பொய்ப்பாடுடைய நீ தந்தையும் தாழ்ந்தான், பொறுதிரல் கஞ்சன் கடியன் காப்பாரும் இல்லை கடல்வண்ணா உன்னை. பகவானை பத்தி என்ன சொல்றாங்க பாசுரத்துல, எப்படி சொல்றாரு? பொய்ப்பாடுடைய நீ தந்தையும் தாழ்ந்தான். அவன் பலம் குறைவானவன், சக்தி குறைவானவனாக இருக்கிறான். வசுதேவருக்கு நந்தகோபுரத்து அவளை பெரிய பலம் இல்லை. இப்படிப்பட்ட பலவீனமான ஒரு தந்தை, ஆனா ஆபத்து அதிகமாக இருக்கிறது குழந்தை. யாரிடமிருந்து? அதைத்தான் நீங்க சொல்றார், கஞ்சன் கடியன், மிக பலம் வாய்ந்தவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட கஞ்சனிடம் இருந்து ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து காப்பாரும் இல்லை கடல்வண்ணா உன்னை, யார்தான் உன்னை காப்பாற்றப் போகிறார்களோ என்று நாங்கள் எல்லாம் வயிறெறிந்து கிடக்கக்கூடிய நிலையிலே அந்த வயிற்றெரிச்சலை போக்கக்கூடிய அளவிலே கண்ணனை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று இந்த கோயிலை காத்து கொண்டிருப்பவனே, அதனாலே கோயில் காப்பானே. இந்த கோயில் காப்பானுக்கு என்ன வேலை? நம்மெல்லாம் கோயில் திறந்திருக்கிற போது சன்னதிக்கு போய் பகவானை சேவிச்சுட்டு சன்னதி அடைச்சிருக்கும் போது நம்மளை வீட்டை அடைச்சிட்டு தூங்கிடும். சன்னதியை மூடிட்டா பகவானும் அரவணைக்கு போயிட்டாரு, அவரும் தூங்கிடுவார். இப்போ அடியவர்களும் உறங்குகிறோம், பகவானும் உறங்குகிறான். இந்த நேரத்தில் அவனை காத்து கொண்டிருப்பவனாக நீதானே இருக்கிறாய். அதனாலே கோயில் காப்பவனே, உனக்குத்தான் இங்கே பெருமை அதிகமாக இருக்கிறது என்று இங்கே சொல்லுகிறார். கோயில் காப்பானே. அப்படி கோயில் காக்கக்கூடியவன் சொல்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது. ஏன் அப்படி பகவானை காவல் காக்க வேண்டுமா? நிச்சயமாக எந்த ஆபத்துமே இல்லாத பரமபதத்திலே பகவானை காவல் காத்து கொண்டுதான் இருக்கிறார். யார் எங்கே காவல் காத்து கொண்டு இருக்கிறாருன்னா யார் யாருன்னு சொல்றார். கோளார்ந்த நெடுஞ்சார்கம், கூணர் சங்கம், கொலையாளி, கொடுந்தண்டு, பொற்ற ஒல்வாள், காலார்ந்த கதி கருடன் என்னும் வென்றி கடும்பறவை, இவை அனைத்தும் புறஞ்சூழ் காப்ப. இத்தனை பேர் காவல் காத்து கொண்டிருக்கிறார்களாம் பரமபத்தை. யாரான்னு சொல்றாங்க? கோளார்ந்த நெடுஞ்சார்கம், கூணர் சங்கம், கொலையாளி, கொடுந்தன்று, பொற்ற ஒல்வார், காலார்ந்த கதிக்கருடன் என்னும் வென்றி கடும்பறவை, இவனை அனைத்தும் புறஞ்சூழ் காப்ப. இத்தனை பேர் பெருமாளை காவாத்திருக்கிறார். சங்கு, சக்கரம், வில்லு, தண்டு, கருடன் எல்லாருமாக நித்தியசூரிகள் எல்லாம் சேர்ந்து பகவானை அங்கே காவல் காத்து கொண்டிருக்கிறார். பரமபதத்திலே இத்தனை பேர் காவல் காக்க வேண்டியிருக்கிறது. ஆனா இத்தனை பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நீ ஒருவனாக இங்கே இருந்து கண்ணனை காவல் காத்து கொண்டிருக்கிறாயே, அதனாலே கோயில் காப்பானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளவெல்லாம் பெருமையா உன்னை சொன்னமே, கோயில் காக்கிற தொழில் எவ்வளவு சிறப்பு, அதனால உனக்கு எவ்வளவு பெரிய மேன்மை, எல்லாரை காட்டிலும் நீ உயர்ந்தவன் என்று சொல்லியிருக்கிறோமே. இதெல்லாம் கேட்டுட்டு நீ எங்களை உள்ள விட மாட்டேங்குது. இவ்வளவு பெருமையா உன்னை யாராவது சொல்லியிருக்கிறாங்களே இது வரைக்கும்? நாங்கள் தானே சொல்லியிருக்கிறோம். உன்னை காவல் போட்டது எதுக்கு தெரியுமா? பகவானை பிடிக்காதவர்கள், பகவானுக்கு வேண்டாதவர்கள் உள்ளே நுழையாமல் பார்த்து கொள்வதற்காகத்தான் உன்னை வைத்திருக்கிறார். ஆனால் நீ எங்களையே தடுக்கிறாயே என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்ட மாத்திரத்தில் அவர் என்ன சொன்னார்? கோயில் காப்பானுக்கு இவ்வளோ பெருமை இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, இவங்களை நம்ம தடுக்கக்கூடாது, போங்க உள்ள, கூட்டம் அதிகமாக இருக்குது கோயிலில். இந்த வாட்ச்மேன்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேச என்ன செய்வார்? சரி போங்க, நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இப்படி போங்க, போய் கூட போயிருங்கன்னு சொல்கிறார் இல்லையா? அதே போல இவர் என்ன செய்கிறார்? சரி நீங்கள் உள்ளே போகலாம் என்று வாயை திறந்து கூட சொல்லலை, சையிலே சொன்னார், போங்க, நீங்கள் புகழ்ந்ததில் எனக்கு பேச்சே வரமாட்டேங்குது, நீங்கள் உள்ளே போங்க என்று சொல்லிக்கிறார். அதற்கடுத்து உள்ளே போனால் கொடி தோண்டும் தோரண வாசல் காப்பானே.
அங்கே விவரத்தை கடந்து உள்ளே போனால் அங்கே வாசல் காக்கக்கூடியவன் ஒருத்தர் இருக்கிறார். மொத்த கோயிலையும் காக்கக்கூடிய ஒருத்தர். அவர்கிட்ட அனுமதி வாங்கி உள்ளே போயாச்சு. அங்கே போனால் அந்த வாசலில் ஒருத்தர் நிற்கிறார். அவர் என்ன பார்க்குறாரு? அவர் பார்க்குற பார்வையிலே பயமாக இருக்கு. இவர் நம்மளை உள்ளே விடுவாரா மாட்டாரா என்கிற ஒரு சந்தேகம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யாராக கூட இருந்துட்டு போகிறாங்க. பகவானை நம்ம பார்க்கணும், கண்ணன் கூட நாம் அனுபவிக்கணும். அதுக்கு யார் காலையில் விழுந்தாலும் பரவாயில்ல. இப்போ தான் வெளியே ஒருத்தரை ரொம்ப புகழ்ந்துட்டு வந்தோம். இப்போ இவரே 2 புகழ்ந்து நம்ம பேசிவிட வேண்டியதுதான் என்கிற முடிவுக்கு இந்த கோஷ்டியினர் வந்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா ராமன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எந்த தேவதைகளை வேணாம் வணங்க தயாராக இருக்கிறேன் என்று சீதா பிராட்டி சொல்லு. அதே போல் இவங்க என்ன செய்யுங்க, நாங்கள் கண்ணனை பார்க்கணும், அதுக்கு இடையூறாகவோ யார் வந்தாலும் சரி எல்லாரையும் வணங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மற்ற தேவதாந்திரங்கள் காலிலே விழக்கூட தயாராக இருக்கிறோம். ஆனால் பகவானுக்கே தொண்டு செய்யக்கூடிய உங்கள் திருவடிகளை சேவிப்பதிலே எங்களுக்கு ஒரு விதமான கலக்கமும் இல்லை, எங்களுக்கு காரியமாகும் என்கிற முடிவோடு இந்த கோஷ்டியர் உள்ளே நுழைகிறார்கள். ஏன்னா அந்த 15 நாளாக படாத பாடுபட்டிருக்கிறோம். அது கொஞ்சம் நஞ்சம் பேர் இல்லை, 5 லட்சம் பேரை சேர்த்திருக்கிறோம். எப்படியாவது கண்ணனை பார்த்தே ஆக வேண்டும்ங்கிற முடிவில் இருக்கிறாங்க. அப்போ கொடி தோன்றும் தோரண வாசல், அந்த வாசல் எப்படி இருக்குன்னா கொடி கட்டி உயர்ந்த ஒரு கம்பத்தை நட்டு அதில் பெரிய ஒரு கொடி பறக்கிறதா அந்த வாசலில். ஏன் அப்படி பறக்கிறதுன்னா அந்த ஆயர்பாடியில் நந்தகோபனுடைய மாளிகை எது, மற்ற ஆயர்களுடைய மாளிகை எதுன்னு வித்தியாசம் தெரியாத அளவில் இருக்கிறார். எல்லோரும் வசதியாக இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஆயர்பாடியில் எல்லோரும் நந்தகோபனை போல ராஜாக்களாகவே இருக்கிறார். அப்படி வருகிற போது எது நந்தனுடைய திருமாளிகை என்று அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு கொடியை கட்டி வைத்திருக்கிறார். அதான் கொடி தோன்றும் தோரண வாசல் என்று நமக்கு சொல்லுகிறார்கள். ஏன் இப்படி கட்டணும்னா இருட்டில் வர்றாங்க சின்ன குழந்தைங்க, நந்தகோபர் வீடு என்று தெரியாமல் இன்னொருவருடைய வீட்டிற்கு போய்விடக்கூடாது என்று எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக. முந்தியெல்லாம் இப்போ நம்ம பஸ் பிரயாணம் நிறையா போயிடுறோம், காரில் போயிடுவோம். முந்தி நடையில தான் எல்லாரும் எல்லா ஊருக்கும் போகணும். அப்படி போகிற போது என்ன செய்வாங்கன்னா அங்கங்கே தண்ணீர் பந்தல் அமைத்திருப்பாங்க. நம்ம தாகமாக இருக்கு, என்ன செய்கிறோம், தண்ணி கிடைக்குமான்னு பார்க்குற போது அந்த தண்ணீர் பந்தல் அடையாளம் தெரிகிறதுக்காக அதிலே சில கொடிகளும் தோரணங்களும் அங்கே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இதை பார்க்குற போது அது தண்ணீர் பந்தல், அங்கே போனால் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று அடையாளப்படுத்துவதற்கு தண்ணீர் பந்தலுக்கு செய்தது போல நந்தகோபனுடைய திருமாளிகையை இவர்கள் தெரிந்து கொள்வதற்காகவே அங்கே ஒரு கொடியை கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இப்படி கொடி தோரணம் எல்லாம் இருக்கணுமா? அப்படி இருந்தால் தான் வீடு அடையாளம் தெரியுமான்னா பரமபதத்திலே கொடியணி நெடுமதில், அங்கேயே பெரிய கொடிகளால் பெரிய மதில் இருக்கு, அதில் கொடியை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இதுதான் பரமபதம் என்று தெரிவதற்காக. அதற்கு மேலே வாசலில் வானவர், அந்த வாசலிலே வானவர்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு ஆத்மா ஆச்சாரியனை சரணமடைந்து இந்த பரமபதத்துக்குள்ள வருமானு எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு அடையாளமாக இருப்பது போல நந்தகோபனுடைய இந்த மாளிகைக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அப்படிப்பட்ட வாசல் காப்பானே என்று சொல்லுகிறார். ஏன்னா அந்த கொடியும் தோரணமெல்லாம் உயிரற்றது, அது வாங்க வாங்க கண்ணனை பார்க்க வந்துட்டீங்களான்னு எங்களை அழைக்காது, அதுக்கு பேச வராது. அந்த குறை யார் தீர்க்கணும்? வாசல் காக்கக்கூடியவனே, நீதான் அந்த குறையை தீர்க்க வேண்டும், நீதான் எங்களை வாருங்கோல் என்று அழைக்க வேண்டும். இல்லை என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அவர் விடுவாரா விடமாட்டாரே தெரியாது. ஆனால் போகும்போது என்ன சொல்றாங்க, நீதான் எங்களை வரவேற்க வேண்டும் சொன்னான். அவர் என்ன பார்க்குறாரு, யாருன்னே தெரியல, வந்ததுமே எங்களை வாவான்னு கூப்பிட்டு எங்களை கதவை திறந்து உள்ள விடுன்னு சொல்றாங்களே என்கிற ஒரு நிலையை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட வாசல் காப்பானே, மணிக்கதவம் திறந்தது, மணியினாலே செய்யப்பட்ட கதவை நீ திறந்து விட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். ஏன்னா பாகவருடைய இல்லத்தில் எப்படிப்பட்ட கதவு இருக்குன்னு சொன்னாங்க, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்கிறவாய் என்று சொன்னார்கள். ஒரு அடிவர்களுடைய வீட்டிலேயே மணிக்கதவு இருக்கிற போது அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய மாளிகையிலும் மணிக்கதவே இருக்கிறது. அந்த மணிக்கதவு எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, கதவனுடைய அளவிலே ஈடுபட்டு விட்டால் மற்ற விஷயங்களை மறக்க செய்யக்கூடிய அளவிலே அந்த மணிக்கதவு இருக்கிறது. அப்படிப்பட்ட மணிக்கதவும் தாழ்திரவாய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதவை நீ திறந்து விட வேண்டும்,
அதிலே உள்ளே சென்று நாங்கள் கண்ணனை சரணமடைந்து அவனை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ அந்த வாசல் காப்பான் கேட்கிறாரு, யாருமா நீங்க? பார்த்தா சிறு குழந்தைகளா இருக்கிறீங்க. இந்த ஒரு இருட்டு வேளையில பயம் என்ற ஒன்றை அறியாமல் நீங்கள் இவ்வாறு வரலாமா? இது பெரிய ஆபத்து இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, பயானாம் அபகாரி, எல்லா பயங்களையும் போக்கக்கூடியவன் என்று பெயர் பெற்ற கண்ணன் இருக்கிற இந்த ஊரில் எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொன்னாரு. நீங்க சிறு குழந்தைய, அதனால இளங்கன்று பயம் அறியாது என்ற நிலையில நின்று பேசுகிறீர்கள். நீங்கள் பயமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த யுகம் ஒன்று திரேதாயுகமாக, யாரு திரேதாயுகமாவோ இங்கே பிறந்திருப்பவன் ராமனாகவோ அவன் தகப்பன் சக்தி மிக்க தசரதனாகவோ உடன் பிறந்த 3 தம்பிகள் பலமிக்கவர்களாகவோ நல்லவர்களாக வாழக்கூடிய அயோத்தியோ அல்ல இது. இதற்கு அடுத்து கலியுகத்துக்கு தோல் தூண்டியாக இருக்கிற யுகத்திலே வந்து நீங்கள் இங்கே பிறந்திருக்கிறது. ஏன்னா துவாபர யுகமாக இருக்கிறது. இங்கே கண்ணன் பிறந்திருக்கிறார். அவருக்கே 1000 ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கம்சன் அருகிலேயே இருக்கிறார். இந்த ஆயர்பாடியில விளையக்கூடிய புல் பூண்டுகள் கூட அசுர பூண்டுகளாகவே முளைக்கிறது. எப்போது எங்கே ஆபத்து வரும் என்று யாராலும் கணிக்க முடியாத ஒரு நிலை இப்போது இங்கே நிலவுகிறது. இந்த நேரத்திலே நீங்கள் இப்படி வரலாமா? எதற்காக வந்தீர்கள் என்று நீங்கள் கேட்கிறார். இந்த ஆபத்தையெல்லாம் தெரியாம சிறு பிள்ளைங்கிறது சரியா போச்சே, நீங்க இப்படி வரலாமான்னு. வரலாம், இருக்கலாம், ஆபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனா நாங்கள் பெண்களாகத்தானே வந்திருக்கிறோம். எங்களாலே கண்ணனுக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டு விட போகிறது என்று கேட்கிறார். பெண்களால் ஆபத்து வராதுன்னு தான் நாங்கள் முதல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சூர்பனகை என்ற ஒரு பெண் வந்த பிறகு பெண்களாலும் பகவானுக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்ததுனால உங்களையும் அனுபவிப்பதற்கு இல்லை என்று சொன்னார். அப்ப இவங்க சொல்றாங்க, நாங்கள் ராட்சசிகள் அல்லது சூர்பனகா மாதிரி அப்படின்னு. ஆமா, ராட்சசிகள் மாத்திரம்தான் துன்பம் ஏற்படுத்துவாங்க. இல்லை, எப்ப பூதகி இடைப்பெண் போல தன்னை உருமாற்றி கொண்டு கண்ணனுக்கு விஷப்பால் கொடுக்க வந்தாலோ அப்போது ஆயர்பாடியில் இருக்க பெண்களையும் நாங்கள் நம்புவதில்லை. இவங்க சொன்னாங்க, சிறியோபான், நாங்க யாரு? சிறுமிகளாக வந்திருக்கிறோம் என்று. எங்களால போய் கண்ணனுக்கு ஆபத்து ஏற்படுமா? ஆண்களால ஏற்படுமோ இல்ல பெண்களால ஏற்படும். நீங்க பெண்கள் கூட ராட்சசியா வந்தாங்க, இல்ல இடைப்பெண்ணாக வந்த பூதகினால ஆபத்துன்னீங்க. நாங்க சிறுமியர்களாகத்தானே வந்திருக்கிறோம். இந்த சிறுமியர்களாலே கண்ணனுக்கு என்ன விதமான ஆபத்து வந்து இருக்க போகிறது? அதுவும் இல்லாம ஆபத்து ஏற்படுத்த நம்ம என்ன செய்யணும்? தனியா உருவத்தை மறைச்சிக்கிட்டு ரகசியமா தானே நாங்க உள்ள வரும். இப்படி 5 லட்சம் பேர் சேர்ந்து ஒன்னா வந்து கண்ணனுக்கு நாங்க ஆபத்து ஏற்படுத்த முடியுமா? அதனால எங்க நிலையை பார்த்து நீ எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று பார்க்கிறார். நான் எதுக்காக வந்திருக்கோம்? அவனுக்கு எது ஆபத்து வந்து விடுமோ என்று வயிறெறிந்து இங்கே வந்திருக்கிறோம். அதனால எங்களை நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். முந்தி சிறுவர்கள்னாலையும் சிறுமிகள்னாலையும் அவருக்கு ஆபத்து வராதுன்னு நாங்கள் நினைச்ச காலம் உண்டு. ஆனா எப்போது இளங்கன்றாக வச்சாசூரன் வந்தானோ அப்ப சிறிய வயதிலே வருவர்களாலும் கண்ணனுக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். அதனால நான் உங்களை அனுமதிக்கிறதுக்கு முடியாது என்று சொன்னார். அதனால சொல்லிட்டு அதுக்கு மேல இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நீங்க எதற்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு போனா நான் கண்ணன்ட்ட சொல்லி வைக்கிறேன். இது மாதிரி அதிகாலை 3 மணிக்கு ஒரு 5 லட்சம் பேர் வந்தாங்க, இந்த கோரிக்கையை சொன்னார்கள் என்று நான் அவனிடத்திலே சொல்லிவிடுகிறேன் என்று சொன்னார். அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்கள் வந்ததுக்கு எதுக்கு தெரியுமா? மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பு என்ற ஒன்றை துவங்கி இருக்கிறோம். அந்த நோன்பை பிறருக்கு தெரிவிப்பதற்காக எங்களுக்கு என்ன வேணும்? பறை வேண்டும். அந்த பறை வேணும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம், அதை வாங்கத்தான் வந்தோம். சந்தோஷம், அவர் சொல்லியிருக்கலாம், நீங்களும் வாங்கலாம், அதுக்கு இது நேரம் இல்லை, போயிட்டு விடிந்த பின்பு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு சொன்னாங்க, நென்னலே வாங்கினேன்றார். நேற்றே அவர் சொன்னார், இந்த நேரத்தில் வாங்க, நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அவர் சொன்னதுனாலே தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறேன் ஒழிய அவன் வாக்களிக்காமல் நாங்கள் இங்கே வரவில்லை என்று சொல்லுகிறார். மாயன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? உலகமே அவன் திருவடியிலே கிடக்க அவன் என்ன மாயங்களை செய்தான் தெரியுமா? எங்களோட வந்து எங்களோடு விளையாண்டு எங்கள் கைகால்களை எல்லாம் பிடித்து விட்டு எங்களுக்கு செய்ய வேண்டிய சேவகமெல்லாம் செய்துவிட்டு காலையில் 3 மணிக்கு வாங்க, நான் உனக்கு அந்த பறையை தருகிறேன் என்று சொன்னேன்.
அப்படிப்பட்ட மாயங்களை செய்தவன் மாயனாக இருக்கிறான். எங்களுக்கு சகலவிதமான உதவியும் செய்தவனாக அவன் இருக்கிறான். அதனாலே மாயன் அப்படின்னு. அப்போ அவர் உதவி செய்யாட்டி என்ன சொல்லுங்க, உதவியே செய்ய வேணாம். அவனுடைய வடிவழகே அவனிடம் எங்களை ஈர்த்து விடுகிறது. மாயன் மணிவண்ணன் அவன் எங்களுக்கு ஒரு விதமான உதவியும் செய்யாமல் இருந்தாலும் கூட அவன் வடிவழகு எங்களை அவனிடத்திலே ஈர்க்கிறது. அந்த வடிவழகை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அதனால நீ வாசல் காப்பவனே, எங்களை தடுக்காமல் நீ உள்ளே விட வேண்டும். முடியாது என்னலே நேற்றே சொன்னோம். ஆனால் நேற்றே கேட்ட அவருக்கு என்ன சொன்னோம், நாமே உங்களை வந்து பார்க்கறது கஷ்டம், இங்கேயே கொடுத்துட்டு போங்கன்னு கேட்டோம். அந்த நாள் நல்ல நாள். அவர் எங்களோடு கூடி விளையாண்டு எங்களுக்கு சேவகமெல்லாம் செய்த அந்த நாளிலே நாங்கள் அந்த பலனை பெற்றாமல் விட்டோமே. என்னலே வாய்நேர்ந்தான், அவன் சொல்லித்தானே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அவன் வார்த்தை வீணாகக்கூடாது. பகவானுடைய சொல் வீணாக கூடாது என்பதற்காகத்தானே ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த பரமாத்மா மகாபாரத யுத்தத்திலே ஒரு உயிரை மாய்த்து என்ன செய்கிறாரு, உங்களை நான் அனுமதிக்கிறேன், என்ன விஷயத்திற்காக வந்தீர்கள் என்பதை சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ சொல்றாங்க, அந்த பறை என்கிற ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நாங்கள் வந்தோம். ஆனால் அப்படி ஒரு சிறு பிரயோஜனத்தை ஆபத்து ஏற்பட்டுகிறதா கையில் ஆயுதம்லாம் கொண்டு வரும். அதெல்லாம் வந்து நாங்கள் உண்மையான தூய்மையான பக்தியோடு இங்கே வந்திருக்கிறோம், அவருக்கு மங்களாசாசனம் பண்ண வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அதனால தூயோமாய் வந்தோம். தூயம்னா என்ன, உபாயத்திலும் சுத்தி உபேயத்திலும் சுத்தி அவனை அடையக்கூடிய வழியிலும் அந்த நெறிகளிலும் நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம். அவனை அடைந்தே தீர வேண்டும் என்பதிலும் நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம். இங்க தூய்மைன்னு சொன்னதும்னா நல்ல வாசனையான சோப்பை போட்டு குளிப்பாங்க, நல்ல திரவியங்கள்லாம் மேலே சாத்திக்கிடுவாங்க, விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணிவாங்க, அதுதான் சுத்தியான்னா. அதெல்லாம் இருந்து உபாயத்திலே சுத்தி உபேயத்திலே சுத்தி இல்லைன்னா அது தூய்மை இல்லைங்கிறாங்க. உபாயத்தில் சுத்திங்கிறது என்னன்னா தன்னுடைய முயற்சியினாலே பகவானை அடைவது என்ற குறைபாடு இல்லாமல் அவனை கொண்டே அவனை அடைய வேண்டும் என்று நினைப்பதுதான் உபாயத்திலே சுத்தி. அப்ப அவனை அடைவதற்கு அவனை தவிர எங்களிடம் வேறு காரணங்கள் இல்லை என்று சொல்வது உபாய சுத்தி. அப்படி உபாய சுத்தியோடு வந்திருக்கிறோம். உபேயத்தில் சுத்தி என்ன, பகவான்கிட்ட போயிடும், போற வழியில சுத்தமா நடந்து போயிடும். போன பிறகு அவரை பார்த்ததுமே என்ன கேட்கணுங்கிறது ஒரு தடுமாற்றம். பேசாம இருந்தா அவர் எல்லாம் கொடுப்பார். பதட்டப்பட்டு நம்ம என்ன செய்யறோம், சாமி என்ன வேணும், ஒரு 10 ஏக்கர் நிலம் வேணும் சாமி, உனக்கு பரமபதமே கொடுக்கலாம்னு நினைச்சேனே, 10 ஏக்கர் நிலத்தோட போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு அந்த சுத்தி இருக்கிறது. பகவானிடத்திலே போய் சாதாரண பலனை பெற்று விலகக்கூடிய நிலையிலே நாங்கள் வரல. நாங்கள் என்ன செய்யணும், பகவத அனுபவமே எங்களுக்கு ஆனந்தம் அப்படிங்கிற நினைவு கூட இல்லாம வந்திருக்கும். பகவானை அனுபவிப்பது எனக்கு சந்தோஷம் சொன்னா அது கைவல்யத்தில் போய் அந்த நிலைமைக்கு நாங்கள் வரல. எப்படி வந்திருக்கணும், உனக்கே நாம் ஆட்செய்வோம், உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். எப்போது, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உனக்கு அடிமைப்படுவதற்காகவே வந்திருக்கிறோம் என்ற அந்த உபேயத்திலும் சுத்தியாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பகவானை அடைகிற போது புறசுத்தி தேவைப்படாதா? பெருமாள் கோயிலுக்கு போறோம்னா குளிக்காம போகலாம், நீ சொல்லிட்டாங்க வெளி தூய்மை தேவையில்லை, நம்ம குளிக்காம போகலாம்னா அப்படி ஏற்றுக்கிற கூடாது. செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோம், ஆனால் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன்னா விபீஷண ஆழ்வார் ராமனை சரணமடைய வேண்டும் முடிவு எடுத்துட்டார். அவர் புறப்படுகிற போது நடு ராத்திரி 12 மணி கிளம்பி வர்றார். வர்றது அகால நேரம். பகவானை சரணமடைய போகிறார். நம்ம பகவான்கிட்ட போகிறோம், இந்த கடலுக்குள்ள முங்கி குளிச்சுட்டு போகலாம்னு வந்தார். இங்கே அண்ணன் விரட்டுறான், இருந்தா கொன்னுருவன்னு சொல்றான், உயிர் தப்பிச்சா போதும்னு ஓடுறவருக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் வாரு. அப்படியே போய் சரணமடைந்தார். அந்த சரணாகதியை அவன் ஏற்றுக்கொண்டார். அர்ஜுனன் அத்தனை வருஷம் கூட இருந்தார். அப்ப எல்லாம் அவருக்கு சரணமடையணும் என்ன வரல. என்ன எங்க வருது, எல்லோரையும் கொல்லக்கூடிய கொலைக்களமான யுத்த காலத்துல போய் பகவானே நான் உன்னை சரணமடைகிறேன். ஏப்பா எவ்வளவு நல்ல இடங்கள் எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அங்கெல்லாம் விட்டுட்டு இப்படி கொலைக்களத்துல வந்து என்னை சரணமடைகிறேன், இந்த இடம் சரியில்லை, வா நம்ம வேற இடத்துக்கு போயிடுவோம் கூப்பிட்டாரான்னா, பரவாயில்ல எங்கேயாவது சரணமடைஞ்சு வா உனக்கு நான் கீதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
திரௌபதி சரணமடைகிறாங்க. அப்படி சரணமடைய போது அவர் வீட்டுக்கு விளக்கமான ஒரு நிலையில இருக்கிறார். அந்த நிலையிலே தான் சரணமடைந்தார். அந்த சரணத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால இதெல்லாம் தூய்மைங்கிறது மன தூய்மை இருந்தால் போதும். எண்ணத்திலே தூய்மை, சிந்தனையிலே தூய்மை, அவன் மேல் ஏற்பட்ட பக்தியிலே தூய்மை, அவனிடம் எதையுமே கேட்கக்கூடாது, அனைத்தையும் அவனே தருவான் என்கிற சிந்தனை தான் தூய்மைங்கிறனால அப்படிப்பட்ட தூய்மையோடு வந்தோம். நாங்கள் வந்திருக்கோம். அவன் வந்து எங்களை ரட்சிக்கணும். அதுதான் அவர் கடமை. ஒரு ஆபத்து ஏற்பட்டால் அவன் வந்து ரட்சிக்கணும். ஆனால் அதையெல்லாம் மாற்றி நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் அவனை சரணமடைய வந்திருக்கிறோம். இதை தெரிஞ்சு அவர் ரொம்ப வருத்தப்படுவார். ஏன்னா காட்டுக்கு போகும்போது தண்டகாரண்யத்தில் அந்த ரிஷிகள் எல்லாம் வந்து காட்டுறாங்க, பாரு ராமா, என் கை இல்லை, எனக்கு கால் இல்லை, எனக்கு ஒரு கண் இல்லை, ஒரு கால் இல்லை, இப்படியெல்லாம் எங்களை ராவணனுடைய ஏவலாள்கள் இப்படி துன்புறுத்தி இருக்கிறார்களே என்று வந்து காட்டுகிற போது ராமன் மிகவும் வருத்தப்பட்டார். உங்களை எல்லாம் இப்படி துன்பப்படுத்தி விட்டேனே, நீங்கள் தேடி வந்து உங்கள் துன்பத்தை என்னிடத்திலே சொல்லக்கூடிய அளவுக்கு நான் நடந்து கொண்டேனே என்று வருத்தப்படுவார். அதனால் இப்போ நாங்கள் வந்திருக்கிறதையும் போய் நீ அவர்கிட்ட சொன்னீங்கன்னா உனக்கு நல்லது, உனக்கு எந்த ஆபத்து இல்லாமல் போகும். அதனால் நீங்கள் அவரிடத்திலே கொண்டு போய் நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார். அப்போ இவர் கேட்குறாரு, நீங்கள் வேறு பலனை எதிர்பார்க்காமல் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வதுன்னு. துயிலெல பாடுவான், பறைன்னு சும்மா சொன்னவங்க, இப்போ எதுக்கு வந்திருக்கான்? துயிலெல பாடுவான், அவனை துயில் எழுப்புவதற்காக, அவன் பள்ளி எழுச்சி பாடுவதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோமே ஒழிய வேறு எந்த காரணத்துக்காக நாங்கள் வரவில்லை. அதனால் நீ எங்களை உள்ளே அனுமதிக்கலாம். நீ வாட்டு திறந்து விட்டா கண்ணன்ட்ட போய் அதிகாலை 3 மணிக்கு எழுப்பி, சாமி எங்களுக்கு ஒரு கைங்கறி கிடைக்கிறது, ஒரு 10 லட்ச ரூபா நன்கொடை கொடுப்பாங்க, கொடுன்னு கேட்டு வாங்கணும்னா பயப்பட வேணாம். நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம்? அவனை துயில பாட வந்திருக்கிறோம். அவனுக்கு பள்ளி எழுச்சி பாட வேண்டும், அவனுக்கு மங்களாசாசனம் பாட வேண்டும், அவன் எந்தென்றும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுவதற்காகத்தான் வந்திருக்கிறோமே ஒழிய வேறு விஷயத்திற்காக நாங்கள் வரவில்லை. அதனால் நாங்கள் வந்த நேரத்தை பார்த்தியா, ஏதாவது காரியமாகணும்னா அவர் அரசவையில் உட்காந்துருக்கிற போது எல்லாரையும் தேடிட்டு வந்து இது கொடுன்னா கொடுத்து தான் ஆகணும். நாங்கள் எதையாவது கேட்க வேண்டும் என்றால் அப்போது வந்திருக்கலாமே, ஏன் இந்த அகால நேரத்தில் வந்திருக்கணும்னா அவனை எழுப்பி அவனுடைய விஸ்வரூப தரிசனத்தை சேவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கேட்டு நாங்கள் வந்திருப்பதனாலே துயிலெல பாடுவான், வேறு பிரயோஜனத்துக்காக நாங்கள் வரவில்லைன்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவருக்கும் புரியுது. ஆனால் இவர்கள் இந்த நிலையிலே திடமாக இருக்கிறார்களா என்பதை பரிசோதித்து பார்த்தாங்க. இதுக்கு மேலே நம்ம தடுத்தோம்னா இவங்க உயிரை விட்டாலும் விட்டுருவாங்க அப்படிங்கிற நிலைக்கு அவர் மனதிலே நினைச்சுக்கிட்டே கூட இன்னும் இவங்க ஏதாவது நம்ம கேள்வி கேட்கலாம்லாம் தயாராகிறார். இந்த குறிப்பு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சாமி போதும், நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ விளக்கம் சொல்லணுமோ சொல்லியாச்சு, கால நேரத்தில் இதுக்கு மேலே நாங்கள் விளக்கம் சொல்ல முடியாது. அதனால் நீ என்ன செய்யணும்? திறந்து உள்ளே விடணும். நீ மனசில் எங்களை உள்ளே அனுப்ப வேண்டும் என்று நினைப்பது எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் வார்த்தையில் நீ என்ன சொல்கிற? சிறு பிள்ளைகள் என்பதனாலே எங்களை வம்பிழுத்து பார்க்கிறாய். அதனால் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா நீ எங்களுக்கு தலைவன். இது வரைக்கும் சொல்லலை, இப்போ சொல்லிட்டாங்க, நீ தான் எங்கள் தலைவர். 5 லட்சம் பேர்த்துக்கு தலைவர் யாருன்னா நீ தான். அப்போ என்ன செய்யணும்? உன்னுடைய கைகளாலே நேய நிலைக்கதவும் நீக்கையிலோரம்பாவாய், அந்த கதவை திறந்து நாங்கள் உள்ளே செல்வதற்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அவரும் சந்தோஷத்தில் கதவை திறந்துக்கிட்டு போங்கன்னார். அந்த கதவை திறக்கக்கூடிய சக்தி எங்களிடத்திலே கிடையாது. அந்த கதவையும் நீயே தான் திறந்து விட வேண்டும். இதுதான் பூர்ண சரணாகதி. திறந்துக்கிட்டு போன்னு சொன்னதுமே ஓங்கி தள்ளிட்டு உள்ளே போயிடக்கூடாது. அதையும் நீயே செய்ய வேண்டும். அப்போதான் உன் அனுமதி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்ற அர்த்தம். உன்னுடைய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைத்திருப்பதாக அர்த்தமாகும். அதனாலே நீயே அந்த நேய நிலைக்கதவும் நீக்கேலோரம்பாவாய், நீ திறந்துவிட்டு அதன் மூலமாக நாங்கள் உள்ளே சென்று கண்ணனை சேவிக்க வேண்டும் என்று ஒரு அடியவர்களை முன்னிட்டு, ஆச்சாரியர்களை முன்னிட்டு நாம் பகவானை சரணமடைய வேண்டும் என்ற கருத்தை தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய.